நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவரே ஜீவ பலி. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற என்பது திருப்பெயரிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். மிக சிறப்பாக அயம் தொலைக்காட்சி நிறுவனத்தையும் அதனுடைய நிறுவனரையும் தொழில்நுட்ப வல்லுநர்களையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த ஆண்டு 2024 ஆண்டும் தூய வெள்ளி நாளன்று இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 7 திருமொழிகளை குறித்து தியானிக்கின்ற இந்த தியானம் மிகவும் சிறப்புக்குரியது. இதற்கான முயற்சிகளை எடுக்கிற அத்தனை அன்பர்களையும் நண்பர்களையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கண்களை மூடுவோம், கடவுளை நோக்கி பார்ப்போம். அன்பு நிறைந்த இறைவா, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கிறோம். சிலுவையில் நீர் மொழிந்த 7 திருமொழிகளில் 3ஆம் திருமொழியாம் அம்மா அதோ உன் மகன், சீடனே இதோ உன் தாய் என்கின்ற அந்த மொழியை நாங்கள் தியானிக்க உம் வரம் தாரும், உம் அருள் தாரும், உம் ஆற்றல் தாரும். என்னை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுனுடையாய் மன்றாடுகிறேன் உயிருள்ள நல்ல கடவுளே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான அயம் தொலைக்காட்சி நேயர்களே, அன்பின் நிறை மக்களே, தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த சிலுவை திருமொழிகள் 7 இதை தியானித்து கொண்டிருக்கின்ற நண்பர்களே, உங்கள் அனைவரையும் சிலுவை நாயகராம் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களை ஆசீர்வதிக்கிறேன். யோவான் 19ஆம் அத்தியாயம் திருமொழிகள் 26, 27 நீங்கள் படித்து பார்த்தால் இந்த 3ஆம் திருமொழி அழகாய் அங்கே பதிவு செய்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த கல்வாரி காட்சியை சற்று நேரம் நாம் உற்று நோக்க வேண்டும். எத்தனையோ அருளுரைகளை நாம் கேட்டு வருகிறோம், எத்தனையோ தியானங்களை நாம் தியானித்து வருகிறோம். ஆனால் இந்த 3ஆம் திருமொழியில் இருக்கிற ஆழமான மறை உண்மைகளை பல நேரங்களில் நாம் தியானிக்க அல்லது உற்று நோக்க கண்ணும் கருத்துமாய் கவனித்து பார்க்க மறந்து போகிறோம். இப்பொழுது அந்த கல்வாரியை சுற்றிலும் இருந்த அந்த காட்சியை உங்கள் மனக்கண்களுக்கு முன்பதாக கொண்டு வாருங்கள். ஒரு நடு வானத்தில் வெட்ட வெளியில் 3 மரங்கள் நின்று கொண்டிருக்கிறது. வானத்திற்கும் பூமிக்கும் தொடர்பில்லாமல் அந்த மரத்திலே நடுவிலே ஒரு மனிதர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஆணிகளை தவிர அவருக்கு ஆதாரம் என்று எதுவும் இல்லை, ஆதரவென்று எதுவும் இல்லை. ஆணிகளுக்கு இடையில் சிக்கிக்கொண்டு அவர் அங்கே கல்வாரியிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இந்த காட்சி ஒரு நீண்ட நேரம், நெடிய நேரம், ஒரு மயான அமைதி. எல்லோரும் இளைத்தும் களைத்தும் சோர்ந்தும் போய் அந்த பாலை நிலத்துக்கு அருகிலே இருக்கிற கல்வாரி மலை முகட்டிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். இயேசு உடல் முழுவதும் காயப்பட்டவராய், உடல் முழுவதும் வாரினால் அடிக்கப்பட்டு, உடல் முழுவதும் அவருடைய காயங்கள் அதில் இருந்து இரத்த துளிகள் சொட்டி கொண்டு அப்படியே மயங்கிய நிலையில் தலை சாய்த்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஒரு மயான அமைதி. திடீர் என்று சொல்லி ஒரு சத்தம் வருகிறது. அந்த சத்தம் கூனே, அம்மா, மாதே, ஸ்திரியே, பெண்ணே என்று வருகிறது. யோசித்து பாருங்கள். அதுவரை அன்பு தாய் மரியாள் ஐயோ, தான் பெற்றெடுத்த பிள்ளை இத்தனை துயரப்படுவதை என்னால் காண சகிக்கவில்லையே, 10 மாதம் சுமந்து பெற்ற வயிறு பற்றி எரிகிறதே, பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு என்பார்களே,
ஒரு பெத்து பிடித்த தாயாய், ஐயோ இந்த உடலை அல்லவா, இந்த குழந்தையை அல்லவா என் மடி மீது ஏந்தியிருந்தேன், என் கண்ணுக்கு முன்னால் இந்த குழந்தை படுகின்ற அவலத்தை என்னால் காண முடியவில்லையே, ஐயோ உடலெல்லாம் காயம், உள்ளமெல்லாம் வேதனை, என்னால் தாங்க முடியவில்லை என்று சிலுவையின் அருகே இயேசுவின் தாய் நின்று கொண்டிருக்கிறாள். அப்படி நின்று கொண்டிருந்த அந்த மனம் என்னவெல்லாம் யோசித்திருக்கும், எப்படியெல்லாம் யோசித்திருக்கும், கண்ணீர் விட்டு கதறி அழுதிருக்கும். ஐயோ, நான் பெத்த பிள்ளை இப்படி இருக்கிறானே, என் கணவர் செத்து போனார், இவன் தான் குடும்பத்தினுடைய மூத்த பிள்ளை, இந்த பிள்ளை என்னை காப்பாற்றும் என்றல்லவா நான் நினைத்திருந்தேன், இந்த பிள்ளை இப்பொழுது சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறதே, ஐயோ நான் ஒத்தி ஒத்தி எடுத்த அந்த தேகம், நான் பொத்தி பொத்தி வளர்த்த அந்த தேகம், நான் கண்ணும் கருத்துமாய் காத்த அந்த குழந்தை கல்வாரியில் காயப்பட்டல்லவா தொங்கிக் கொண்டிருக்கிறது என்றெல்லாம் யோசித்து கொண்டிருந்த அந்த வேளையில் அம்மா என்று ஒரு சத்தம். தலை நிமிர்ந்து மரியாள் இயேசுவை பார்க்கிறார். கண்கள் முகங்கள் எல்லாம் வீங்கியபடி இருந்த இரத்தங்கள் எல்லாம் சொட்டி கொண்டு கல்வாரியிலே அவர் துடிதுடித்து கொண்டிருக்கிறார், வேதனையோடு இருக்கிறார். அந்த சூழ்நிலையில் மனமுடைந்தவராய் இருந்த மரியாளுக்கு அம்மா என்கின்ற அந்த குரல், தலை நிமிர்ந்து பார்க்கிறார். ஐயோ என் பிள்ளைக்கு நான் உதவ முடியாமல் இருக்கிறேனே, என் பிள்ளை எவ்வளவாய் துன்பப்படுகிறது, என்னை தாய் என்று அந்த ஸ்தானத்திற்கு கொண்டு வந்த குழந்தை இதுவல்லவா, வானத்து தாரகையாய் விண்தூதர் சொன்ன வார்த்தையால் அத்தனை தூதர்களுடைய பாடல் இசையால் பிறந்த குழந்தை அல்லவா, இன்றைக்கு அனாதையாகி ஆதரவில்லாமல், வானத்திற்கும் பூமிக்கும் தொடர்பில்லாமல் நட்ட நடுவானிலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. அம்மா என்று அழைக்கிற இந்த குழந்தைக்கு என்னால் உதவி செய்ய முடியவில்லையே என்று மரியாள் நினைத்திருப்பார். அப்பொழுதுதான் தனக்கு ஆதரவில்லை, தனக்கு உதவி யாரும் இல்லை, நிராயுதபாணியாய் நின்று கொண்டிருக்கிற சிலுவையில் 3 மணி நேரம் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு இந்த 3வது வார்த்தையை சொல்லுகிறார், அம்மா அதோ உன் மகன் என்று சொல்லுகிறார். ஏன் அவர் யோவானிடத்தில் கையளிக்கிறார்? சிலுவை வரையிலும் எந்த சீடனும் வரவில்லை, சிலுவை வரையிலும் யாரும் தன்னை நேசித்து தன்னை பின்தொடரவில்லை. சாவு வந்தாலும் உம்மை விட்டு நான் நகரமாட்டேன் என்று சொன்னவர்கள் இங்கே இல்லை. உம்மோடுதான் நான் இருப்பேன் என்று சொன்னவர்கள் இங்கே இல்லை. வலது பக்கமா இடது பக்கமா, நீயா நானா என்று போட்டி போட்டவர்களாம் இங்கே இல்லை. பெத்த மனம் தாங்க முடியவில்லை, கல்வாரி எதிரிலே வந்து நின்று கொண்டிருக்கிறார். கர்த்தரின் மகனாம், கடவுளின் மகனாம், தான் ஈண்டெடுத்த பிள்ளையை பாசத்தோடு பார்க்கிறாள். கண் திறந்து பார்க்கிற இயேசுவால் தாயை பார்க்க முடியவில்லை. ஆனாலும் தன் பார்வை மங்கி விடுவதற்கு முன்பதாக தொலைதூரத்தில் நிற்கிற அந்த சீடனை பார்த்து விட வேண்டும். தொலைதூரத்தில் இருக்கின்ற அந்த சீடனிடத்திலே நான் காப்பாற்றுவேன், நான் பொறுப்பெடுப்பேன், நான் போஷிப்பேன், நான் இருக்கிறேன் என்கின்ற நம்பிக்கையோடு வாழ்ந்திருந்த என் தாய் நாதியற்றவராய், தேதியற்றவராய், அனாதையாக நின்றுவிடக்கூடாது என்கின்ற கரிசனையோடு தன்னை சிலுவை வரை நேசித்த என் நண்பன் யோவான், என் சிநேகிதன் யோவான்,
என்னை அன்பு செய்த யோவான் நிச்சயமாக அவரிடத்தில் என் தாயை கையளித்தார், அவர் காப்பாற்றுவார் என்கின்ற நல்ல நோக்கத்தில். அம்மா அதோ தொலை தூரத்தில் நிற்கிறாரே. ஆண்கள் தைரியசாலிகள் என்பார்கள், திட நம்பிக்கை உடையவர்கள் என்பார்கள், பலமுள்ளவர்கள் என்பார்கள். பெண்கள் பலவீனமானவர்கள் என்று இந்த உலகம் சொல்லும், பெண்கள் பலவீன பாண்டம் என்று இந்த உலகம் சொல்லும். ஆனால் தன் மகன் சிலுவையில் செத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு துளி இரத்தமும் விழுந்து கொண்டிருக்கிறது. இரத்த துளிகள் மண்ணை முத்தமிட்டு கொண்டிருக்கிறது. மேகம் கருத்து கொண்டிருக்கிறது. வானம் இருட்டி கொண்டிருக்கிறது. சூரியன் ஒளி மங்கி போகிறது. இது எல்லாம் இயேசுபிரானுடைய அந்த மனோநிலையையும் எதிரிலே காத்து கொண்டிருக்கிற தாயினுடைய மன வலியையும் காட்டக்கூடிய காட்சிகளாக இருக்கிறது. நானே ஒரு அனாதை, நானே கைவிடப்பட்ட நிலையிலே கல்வாரியிலே தொங்கிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னை ஈண்டெடுத்த தாய் என்னுடைய இறப்புக்கு பிறகு அவர் அனாதையாகி நின்றுவிடக்கூடாது, அவர் தனியாய் நின்றுவிடக்கூடாது, அவருக்கு உதவி இல்லை என்று அவர் நின்றுவிடக்கூடாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தாய்மார்களே, தகப்பன்மார்களே, உங்கள் பிள்ளைகள் உங்களை நேசிக்கவில்லையா? உங்கள் பிள்ளைகள் உங்களை பராமரிக்கவில்லையா? உங்கள் பிள்ளைகள் உங்களை போஷிக்கவில்லையா? உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று உதாசீனப்படுத்துகிறார்களா? கட்டிய மனைவியின் பேச்சை கேட்டுக்கொண்டு உங்களை கை கழுவி மறந்து போய் விட்டார்களா? கடவுள் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை தனியாய் விட மாட்டேன். நான் உங்களை உங்கள் கடைசி காலத்தில் கண்ணீர் விட வைக்க மாட்டேன். நான் உங்களோடு இருப்பேன். இதோ தன் தாய் மரியாளுக்கென்று சீடனை துணையாக்கியவர். அன்பு நண்பனே, இளம் வாலிபனே, என் அருமை சீடனே, நீ என்னை நேசித்தாய், என்னை நீ அன்பு செய்தாய், என்னோடு சிலுவை வரை நீ பயணித்தாய். சிம்மாசனத்தை நோக்கி நீ வரவில்லை, சிகரத்தை நோக்கி நீ வரவில்லை, சிறகுகளை விரித்து வானில் பறப்பதற்கு நீ வரவில்லை. என் கடைசி எல்லையாம் கல்வாரியை நோக்கி நீ வந்தாய். என் வாழ்வின் எல்லையாம் இந்த கபாலஸ்தலத்தை நோக்கி நீ வந்தாய். நானும் உன் அன்புக்கு ஈடாய், தாயின் அன்பை விட இந்த உலகத்தில் சிறந்தது எதுவும் இல்லை, தகப்பனின் நேசத்தை விட இந்த உலகத்தில் சிறந்தது எதுவும் இல்லை. இதோ ஒரு நண்பனை இழக்கிறாய், நான் ஒரு தாயை உனக்கு தருகிறேன். சிலுவையின் அருகிலே ஒரு தத்தெடுப்பின் சம்பவம் தத்ரூபமாய் நடக்கிறது. அம்மா என்று இயேசு அவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது மரியாள் தரையிலிருந்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை பார்க்கிறார். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த இயேசு மரியாளை பார்க்கிறார். அம்மா அதோ உன் மகன் என்று சொன்ன உடனே யோவானை பார்க்கிறார். 3 பேருடைய கண்கள், 6 கண்களும் முக்கோண வடிவில் சந்திக்கிறது. ஆம், அன்பின் ஆண்டவர் நம்மை முழுமையாய், நம்மை மூவொரு கடவுளின் திருப்பெயராலே நேசிக்கிற கடவுளாய் இருக்கிறார். வயது முதிர்ந்த என் தாயே, வயது முதிர்ந்திருக்கிற என் தகப்பனே, நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் உங்களை கவனிக்காமல் முதியோர் இல்லங்களிலே விட்டு போகிறார்களா? சாப்பிடுவதற்கு உணவு தராமல் உங்களை சாகடிக்கிறார்களா? கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நீங்கள் நடக்கின்ற பொழுது உங்களை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்களா? ஐயோ, மருந்து வாங்கி தருவதற்கு ஆள் இல்லை, மரணம் என்னை ஒவ்வொரு நாளும் நெருங்கி கொண்டிருக்கிறது, இந்த மரண வேளையிலே நான் தனியாக இருக்கிறேன் என்று நினைக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் அன்பு தாயே, தகப்பனே, வாழ்நாளின் கடைசி அத்தியாயத்தில் இருப்பவர்களே, வாழ்ந்து முடித்து எப்பொழுது சாவு வரும், எப்பொழுது என்னை மரணம் முத்தமிடும், நான் வாழ்வதை விட சாவது மேல் என்று அங்கலாய்த்து கல்வாரி நாதரின் முன்னால் நிற்கிறீர்களா? கண்ணீரோடு நிற்கிறீர்களா? கவலையோடு இருக்கிறீர்களா? வேதனையோடு இருக்கிறீர்களா? வெந்தணலிலே மூழ்கி இருக்கிறீர்களா? உங்களை பார்த்து கடவுள் சொல்லுகிறார், என் அன்பு
மகளே, மகனே, நான் உங்களை திக்கற்றவளாக விடேன், நான் உங்களை நாதியற்றவளாக விடேன். சிலுவையில் ஒரு பெற்றெடுப்பு, ஒரு தத்தெடுப்பு. பெத்தெடுத்த பிள்ளை தாயை தத்து கொடுப்பது இந்த உலகத்தில் நிகழாத ஒன்று. ஆனால் இங்கே தன் தாய் ஆதரவற்று இருந்துவிடக்கூடாது என்று தான் செத்து கொண்டிருக்கிறார், தான் மரணித்து கொண்டிருக்கிறார். சாவு அவரை சடுதியிலே விழுங்கப் போகிறது. அந்த கடைசி நிமிட நேரத்தில் கூட தன் தாயை பார்த்து விதமாக அவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இல்லங்களில் அமர்ந்து, வெவ்வேறு இடங்களில் அமர்ந்து இந்த அருளுரையை கேட்டு கொண்டிருக்கிற என் அன்பு தாயே, தகப்பனே, வாலிப சகோதர சகோதரிகளே, சிறு பிள்ளைகளே, உங்கள் பெற்றோர்களை கவனிக்காமல் போய்விடாதீர்கள். உங்கள் பெற்றோர்களை கைவிட்டு விடாதீர்கள். அனாதை ஆசிரமங்களிலும் முதியோர் இல்லங்களிலும் அவர்களை சேர்த்து விட வேண்டும் என்று நினைக்காதீர்கள். அவர்களை கடைசி மட்டும் உங்கள் கண்காணிப்பில் வைத்து காத்திடுங்கள். ஏனென்றால் எல்லாருக்கும் பணம் காசும் வரும், வராமல் போய்விடும். ஆனால் நிச்சயமாக முதுமை என்பது எல்லாருக்கும் வரும். ஒரு நாள் அந்த முதுமை உங்களையும் என்னையும் முத்தமிடும். ஒரு நாள் அந்த முதுமை நம் வாழ்வின் வாசலில் வந்து நிற்கும். ஒரு நாள் அந்த முதுமை நம்மை பார்த்து கண் சிமிட்டு நமக்கு முன்னாக நின்று கொண்டிருக்கும். அந்த நாளில் நாம் ஓடி ஒளிய முடியாது, பதுங்கி வாழ முடியாது, எனக்கு வேண்டாம் என்று உதறி தள்ள முடியாது. அந்த முதுமையின் நேரத்தில் நம் பெற்றோர்களை நாம் எவ்விதமாக நேசித்தோமோ, எவ்விதமாக பராமரித்தோமோ, எவ்விதமாக அவளை போஷித்தோமோ, இந்த போஷிப்பும் இந்த நேசிப்பும் அந்த இடத்தில் வரும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த பொழுது மரியாளை பொறுத்தளவில் அவர் பெற்றெடுத்த பிள்ளை, யோசேப்பை பொறுத்தளவில் அவர் தத்தெடுத்த பிள்ளை. ஆக இயேசுவின் பிறப்பிலே இந்த உலகத்தில் பெத்தெடுப்பதும் உண்டு, தத்தெடுப்பதும் உண்டு. இந்த இரண்டும் ஒன்றுதான், அதற்கு நானே இலக்கணம் என்று தன் வாழ்வை அப்படித்தான் இயேசுபிரான் இந்த உலகத்திலே முதல் அத்தியாயத்தை தொடங்குகிறார். ஆனால் தான் சாகின்ற பொழுது ஆதரவற்றவராக, கைவிடப்பட்டவராக, கண்டுகொள்ளாமல் இருப்பவராக தன் தாய் இருந்து விடக்கூடாதே, தன்னை நேசித்த சிநேகிதனுக்கு, தன் மீது அன்பு வைத்திருந்த நண்பனுக்கு ஒரு அன்பின் ஆதரவு இல்லாமல் போய்விடக்கூடாதே என்று சொல்லி தன் தாயை சீடனிடத்தில் தன் தாயையும் கையளித்து விட்டு அந்த கல்வாரியிலே கண்மூடினார் நம் கர்த்தராம் இயேசு. எனவே அன்பானவர்களே, தாயை நேசியுங்கள். என் அன்பு பெற்றோர்களே, என் அன்பு பெரியோர்களே, நீங்கள் தனியாக இருக்கிறேன் என்று கவலைப்படுகிறீர்களா? ஆபிரகாமை கடவுள் தனியாகத்தான் அழைத்தார், ஆசீர்வதித்தார். ஈசாக்கை கடவுள் தனியாகத்தான் பெற்றெடுக்க செய்தார், ஆசீர்வதித்தார். யாக்கோபை கடவுள் தனியாகத்தான் தன் மாமாவின் வீட்டுக்கு அனுப்பினார், ஆசீர்வதித்தார். யோசேப்பு கடவுள் தனியாகத்தான் சிறையில் அடைத்தார், ஆசீர்வதித்தார். தானியேலை கடவுள் தனியாகத்தான் சிங்கக்கபியில் போட்டார், ஆசீர்வதித்தார். அன்னாள் ஆலயத்தில் தனியாகத்தான் அழுதார், ஆசீர்வதித்தார். எஸ்தர் அரசனிடத்தில் தனியாகத்தான் கோரிக்கை வைத்தார், ஆசீர்வதித்தார். மொர்தெகாய் எஸ்தரிடத்திலே தனியாகத்தான் தன் கோரிக்கையை சொல்லி அனுப்பினார், ஆசீர்வதித்தார். தாவீது காடுகளிலே தனியாகத்தான் சுற்றித் திரிந்தார், ஆசீர்வதித்தார். யோபு தன் வாழ்க்கையிலே தனியாகத்தான் துன்பத்தை அனுபவித்தார், இறைவன் ஆசீர்வதித்தார். இப்படி தனியாக இருந்த எல்லா மனிதர்களையும், எல்லா நல்லவர்களையும் கடவுள் ஆசீர்வதித்து கொண்டேதான் இருக்கிறார். தனியாக இருக்கிறேன் என்று கவலைப்படாதீர்கள். இதோ கர்த்தரே உங்களுக்கு தெய்வம், கர்த்தரே உங்களுக்கு துணை, கர்த்தரே உங்களுக்கு ஆதரவு, கர்த்தரே உங்களின் நம்பிக்கை, கர்த்தரே உங்களின் வாழ்வு, கர்த்தரே உங்களின் ஆதாரம், கர்த்தரே உங்களுக்கு எல்லாம் என்கின்ற இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே இனி முதற்கொண்டு பிரகாசமாயிருக்க கடவுளின் கரத்திலே நம்மை கையளிப்போம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்பு தெய்வமே, கல்வாரி சிலுவையிலே கைவிடப்பட்ட நிலையிலே நீர் தொங்கிக் கொண்டிருந்தாலும் உமக்கு எதிரில் நின்றிருக்கின்ற தாயையும்
அன்பு சீடனையும் நீர் கைவிட்டதில்லை ஆண்டவரே. இதோ இப்பொழுதும் இந்த அருளுரையை கேட்டுக்கொண்டு எதிரிலே இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒருவரையும் நீர் கைவிட மாட்டீர் என்று கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேனே சுவாமி. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய அபிஷேகம் இந்த நேரத்தில் இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய அற்புதம் அவர்களுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே. உடைந்த உள்ளங்களை கட்டி எழுப்பும், உருகுலைந்து போன உறவுகளை நீர் சீர்படுத்தும், சிதைந்து போன சீடத்துவத்தை நீர் சரிபடுத்தும். அழுது கொண்டிருக்கிற அம்மாக்களை நீர் ஆற்றும், துயரத்தோடு இருக்கிற அப்பாக்களை நீர் தேற்றும், தன்னுடைய பெற்றோர்களின் மீது ஒரு பொறுப்பில்லாத பிள்ளைகளை நீர் பொறுப்பாக மாற்றும். இந்த உலகத்தில் நீ நீடித்த நாட்களாய் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னார் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. மோசேயை கொடுத்த அந்த கட்டளையிலே உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு என்று சொல்லி உம்மை வணங்கின பிறகு அடுத்த கட்டளையிலே சொன்னீரே, அதற்காக நன்றி. இந்த அயம் தொலைக்காட்சிக்காக நன்றி. இந்த அருளுரை வாய்ப்பிற்காக நன்றி. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களின் குடும்பத்திலேயும் ஒரு அற்புதத்தை செய்யும், அதிசயத்தை செய்யும், மனமாறுதலை கட்டளையிடும், சந்தோஷத்தை கட்டளையிடும், சமாதானத்தை கட்டளையிடும். உம்முடைய ஆவியின் அபிஷேகம் நிறைவாய் இருக்கட்டும். காத்துக்கொள்ளும், பலப்படுத்த வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பு நிறை மக்களே, இந்த நல்ல வாய்ப்பிற்காக அயம் தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கு நான் நன்றி கூறுகிறேன். எல்லாமல்ல ஆண்டவர் உங்களை உயிர்ப்பின் அனுபவத்திலே உன்னதத்தோடு வழி நடத்தி காப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.